செங்கோட்டையன் கண்டிப்பாக தனக்குத்தானே துரோகம் செய்திருக்கிறார் நினைக்கிறேன் நான். திமுக கொங்கு நாட்டில் அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டுத்தான் இது செய்கிறார். இன்னைக்கு பாருங்க, டிஎம்கே ஒரிஜினல் டிஎம்கே காரன் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட் டிஎம்கே காரன். ஏடிஎம்கே வந்தவங்க எல்லாரும் தப்பு தப்பு தப்பு. பாஜக செங்கோட்டையனை நம்பாது. செங்கோட்டையன் குழப்பவாதி என்று தான் பாஜகவினர், மத்திய பாஜகவினர் நம்புகிறார்கள். முதலமைச்சர் மாதிரி பேசுறதை விட அவர் ஏதோ ஒரு பாஷைக்கு எதிராக இருக்கிறார். சமஸ்கிருத பாஷை கோடாது என்கிறார். எந்த மொழியை பாழாதிக்காங்க சொல்லுங்க பாப்போம். சமஸ்கிருதத்தை திட்டுறது. நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, கவர்னர் ஒழிக. பின் யார் தான் வாழறது? நீங்க தான் வாழணுமா? உங்க குடும்பம். அதனாலதான் திமுக பயப்படுதுங்க. அது பயப்படுத்த காரணம் செங்கோட்டையன் வா வா வா. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான நம்ம டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். நமஸ்காரம் விக்ரம். தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்களை இணையறதா செய்திகள்லாம் ஊடகங்கள்லாம் வெளியே வருதே சார். என்ன சார் நடக்குது? அப்படி தாவேக்கான் முடிவு பண்ணிட்டாரா? திமுகவா? தாவேக்கன்ற மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் எல்லாம். பட் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று. காரணம் என்ன என்று கேட்டால், செங்கோட்டையனை வைத்து செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும் விளையாட்டு விளையாடுகிறார்கள். அவர்களை திமுக பக்கம் இழுத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு 5 சீட் 10 சீட் ஆக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிறாராம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை வைத்துத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு அரசியல். எது இருப்பினும் திமுக என்பது இன்றைய தேதியில் எதிர்கட்சிகளை விட ஆளுங்கட்சி தோழமையாக இருப்பவர்களை பிரிப்பது, உடைப்பது, ஒன்று சேர்ப்பது. ஆனால் பிரிந்து வந்தவர்களை ஒன்று சேர்ப்பது அது வேற இருந்ததுங்க. இப்ப மனோஜ் பாண்டியன், அன்வர் பாஷா, செங்கோட்டையன், இவங்கெல்லாம் என்ன புதுசாங்க? இவங்கெல்லாம் வாஷிங் மிஷின் சரியாயிடுமா? இவங்கெல்லாம் வாஷிங் மிஷின் போட்ட என்னது திமுக லாண்ட்ரியா இது? கேட்க மாட்டாங்க ஜனங்க. என்னை பொறுத்த மட்டில் செங்கோட்டையன் சிறந்த தலைவர், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அவரை பலர் அவர் அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்தவர், கட்சி ஆரம்பித்த 50 ஆண்டுகளாக இருந்தவர். அவருக்கு அநீதி அநீதி என்று அவரே சொன்னாலும் அநீதியாக பார்க்கவில்லை. காரணம், அவர் அநீதி அநீத்தார். இன்னொன்னு சொல்றேன் விக்ரம், நிர்மலா சீதாராமனை பார்க்கறதுக்கு பதிலா நான் ரிஷிகேஷ் போறேன், ஹரித்வார் போறேன்னாரு. ஆமா சார். கடைசியில டெல்லியில திரும்பி வந்துட்டாரு. இன்னைக்கு பாருங்க, தாவேக்காக்கு போறேங்கிறாரு. சபாநாயகர் அப்பாவை பார்த்துட்டாரு. இப்ப திமுக போறாரு. ஆக மொத்தம் அவருடைய ஸ்டாண்ட் முழுக்களும் ஒரு வட்ட வளைவில் தான் இருக்குது. ஜாங்கிரி மாதிரி இருக்குது அவருடைய இது. இப்படி புரியுறாரு அவர். அவரே கன்ஃபியூஸ் ஆக்காம தெரியுது. ஏன்னா பாஜக அவனும் பார்த்தாரு, பார்க்கலன்னு சொன்னாரு. தான் நியூஸ்ல இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனதில் முடிவு செய்து விட்டார் திமுகவில் சேர வேண்டும் என்று. ஆனால் அவர் வேண்டுமென்றே ஹரித்வார் போகாமல் நிர்மலா சீதாராமனை பார்த்த மாதிரி இவர் என்ன டக்குன்னு சொல்லிட்டாரு, பாஜக சார் நம்ம அது தமிழ் வெற்றி கழகம் வேண்டாம், நான் திமுக போயிடுறேன், எனக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லாரும் நான் பழகினவன், தாவேக்கான இளைஞர் அணி, அங்க அந்த இவர் இருக்காரு பாருங்க, புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனாக்கள் எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு புது கற்பனையை உண்டாக்குகிறார்கள். ஆக மொத்தம் இவர் செய்வது தமிழக அரசியலுக்கு அல்ல, தனக்கல்ல, 8 கோடி தமிழர்களுக்கு செய்யக்கூடியது நல்லதா கெடுதலா துரோகமா என்பதை வாசகர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னை பொறுத்து மட்டும் செங்கோட்டையன் கண்டிப்பாக தனக்குத்தானே துரோகம் செய்திருக்கிறார் நினைக்கிறேன் நான். ஏன் சார் செங்கோட்டையன் அவர்கள் பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படல? கட்சி இல்லைங்கிறாங்க அவரு, இல்லையா? தவிர கட்சியில இங்க சேராதீங்க சேராதீங்கன்னு சில பாஜகக்காரங்களே சொல்றாங்க. சில பாஜகக்காரங்க சொல்றாங்க நீங்க வெளியில போய் சேர்ந்துருன்னுட்டு. அவரே கன்ஃபியூஸ்டா இருக்காரு. ஏற்கனவே கன்ஃபியூஸ், இன்னும் கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டாங்க அவரை. அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இருப்பினும் அவர் எங்கு சென்றாலும் வாழ்க என்று ஒரு பழமொழி இருக்கிறதே, அதே மாதிரி செய்து விட்டால் அவர் ஒரு குழப்பவாதி என்று தான் தெரிகிறது. அவரே ஒரு 50-60 பேர் இருப்பாங்களே, அவங்களாம் டிஎம்கேல சேர்ந்துருவாங்களா?
இல்ல விஜய்க்கு சேர்த்தா கூட விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் இவருக்கு ஃபிகர் எப்படி எங்க கொண்டுப்பாரு இவரு? இவர் வந்து நிச்சயம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்லாத பண்ண மாட்டார் விஜய் ஆட்சிக்கு வந்தால். ம். அப்ப புசி அதெல்லாம் எங்க போவாங்க? ஆதவர்ஜுனா நிச்சயம் எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணுவாரு, ஜெயிச்சுருவாரு. நோ ப்ராப்ளம். அதே மாரி புசி ஆனந்தும் ஜெயிச்சுருவாரு. விஜய் ஜெயிச்சுருவாரு. பட் ம். 3 பேர் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாத்த விட ஜீரோ இன் பண்ணீங்கன்னா விக்ரம், ம். திமுக கொங்கு நாட்டில் அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டுத்தான் இது செய்கிறார். சிம்பிள் as that. ஓகே சார். பட் ஆனா ம். அதற்கு காரணம் கொங்கு நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தவிர இப்போ எடப்பாடி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பிரஷர் போட்டு எடுக்கிறாங்க. இவர் என்னன்னா பாஜகவை திட்டுறாரு ஸ்டாலின். ம். அது தவறான அரசியல் முறை. தன்னுடைய கட்சிக்காரங்க எல்லாரையும் உடைக்க வேண்டியது. கடைசியில திமுக இல்லாதவர்களுக்குத்தான் முதலமைச்சராக இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். காரணம் இன்னைக்கு பாருங்க டிஎம்கே ஒரிஜினல் டிஎம்கே காரன் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட் டிஎம்கே காரன். ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க எல்லாரும். இப்ப 6 மந்திரிங்க இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்தாங்களா என்ன ஆகுது? செங்கோட்டையன் வந்தாலும் எல்லாத்தையும் விட அவர் சீனியர் ஆச்சு செங்கோட்டையன். கரெக்டா சார். பட் ஆனா இப்ப வந்து நான் தமிழ்நாடு அசெம்பிளியை பார்த்த மட்டில் துரைமுருகனுக்கு அடுத்ததாக செங்கோட்டையன். அவ்வளவு சீனியர் அவரு. 10 முறை எம்எல்ஏ சும்மா இல்ல. இது 9 டைம்ஸ் எம்எல்ஏ சாதாரணமா இல்ல. அது ஒரு பெரிய சாதனையாச்சே. சரி, ஓகே சார். இப்போ பாஜகவோட ஸ்லீப்பர் செல்ல செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு அனுப்பப்படுறதா ஒரு நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கே சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது? தப்பு. பாஜக செங்கோட்டையனை நம்பாது. செங்கோட்டையன் குழப்பவாதி என்று தான் பாஜகவினர், மத்திய பாஜகவினர் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி அவசரமா போயிருக்கிறதாகவும், அதாவது அவரோட சுற்றுப்பயணம் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆகல, அதனால வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் அமித்ஷா, அதனால ரிப்போர்ட் கேட்டிருக்கிறதா வந்து நியூஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்களே சார், எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்ட அப்புறம், யூடியூப்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்துட்ட அப்புறம் எதையுமே நம்பாதீங்க நீங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வருவது என்பது இப்பதான் அமித்ஷாக்கு டைம் கிடைச்சிருக்குது, பீகார் முடிச்சிட்ட அப்புறம். நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வரதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஜெயபாண்டா அழைத்திருக்கிறார். ஜெயபாண்டாவுடன் பேசிய பிறகு அமித்ஷாவிட பேச இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை எல்லாம் அமித்ஷா புரிந்து கொண்டு கண்டிப்பாக 10-15 தேதி வாக்கில் தமிழகம் வர இருக்கிறார். அமித்ஷா நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டது அவருக்கு உட்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆர்கனைசேஷன் ரீல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர் எப்படி போகுது, போலிங் பூத்ல ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார் பட் அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது நேஷனல் லெவலில் ஏதாவது பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர், அதிகமாக விஷயத்தை புரிந்து கொண்டு பேசுவார், முன்னாள் போலீஸ் அதிகாரி. அவருக்கு கண்டிப்பாக மத்திய பாஜகவில் பொறுப்பு கிடைக்கும். புதிய பாஜக தலைவர் நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் பூபேந்திர யாதவோ அல்லது சிவராஜ் சிங் சௌஹானோ அல்லது மனோகர்லால் கட்டரோ யார் வந்தாலும் அந்த மத்திய பாஜக அமைப்பில் அண்ணாமலை சேர்த்துக் கொள்வார்கள். அது அமித்ஷா கொடுத்த உத்தரவாதம் எல்லார் எதிர்க்குமே. இது நடுவுல விக்ரம், அண்ணாமலை வந்து கொஞ்சம் சைலண்டா இருந்து பண்ணார்னா பொறுத்தால் பூமி ஆள முடியும். அண்ணாமலையை விட கட்சிக்காக, இந்துத்துவாக்காக நீண்ட நாள் போராடிய ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அடித்தளத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, கோயம்புத்தூர்ல பொருளாளர். அவர் மிக மிக நண்பர் எனக்கு. அவரெல்லாம் சீனியரா இருக்காங்க, அவங்களாம் மோடிக்கு நல்லா தெரியும், பக்கா RSS. அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டு அப்புறம் தான் அண்ணாமலைக்கு. அதுதான் ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத், அருணாக் தாக்கூர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே சார். சார் இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து ஒரு செத்த மொழி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். அது நார்த் இந்தியாவில் அது எந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு சார்? அது வட இந்தியாவில் அவர்
பேசுவதை எல்லாம் கேலியாக எடுத்துக்கொள்கிறார்கள். உதயநிதி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர். முதலமைச்சர் மாதிரி பேசுறதை விட அவர் ஏதோ ஒரு பாஷைக்கு எதிராக இருக்கிறார். சமஸ்கிருத பாஷை கூடாது என்கிறார். ஆனால் அவருடைய அம்மையார் துர்கா ஸ்டாலின் சமஸ்கிருதத்திலே ஸ்லோகம்லாம் படிக்கிறாங்க. சமஸ்கிருதம் கூடாது. இப்ப அதுதான் எச் ராஜா சொல்லிருக்கா, உன் பேரை உதயநிதினு வச்சு நீ தமிழ்ல போட்டுக்கோன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கத்தான் இருக்கும். தன்னுடைய ஒரு குறிப்பாக இருக்கக்கூடிய எதிர்வினைகளை எல்லாம் மறைப்பதற்காக இது மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியை ரேக் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு தான் அடிக்குதுங்க. இப்ப பாருங்க, நேற்று ராமர் கோவில் திறப்பு விழால சமஸ்கிருதத்தை நிறைய பேசினாரு. மோகன் பாகவத்தா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், யோகி ஆதித்யநாத்தா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலையும் பேசுறாரு. தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் குறைஞ்சிருச்சுங்களா? இவர் பேசுறதுனால தமிழ் சமஸ்கிருதம் சொல்றது நிறுத்திடுறாங்களா? சொல்லுங்க. இப்ப இவர் பேசியது ஒரு கருப்பர் கூட்டத்திற்கு குஷிப்படுத்த வேண்டும் என்று பேசி, எப்படி கொரோனா மாதிரியும் டெங்கு மாதிரியும் இந்துத்துவாவும் சனாதனம் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் மட்டும் போச்சு அந்த கேஸ். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனா அதுக்கு எதிர்வினையாகும். வட இந்தியாவில் காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் இது திமுக பண்றது அடியோடு பிடிக்கவே இல்லை. போதாத வரைக்கும் பாராட்டியிருக்காங்க திமுக காரங்க. எந்த மொழியை பாராட்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். சமஸ்கிருதத்தை திட்டுறது, நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, கவர்னர் ஒழிக. பின் யார் தான் வாழறது? நீங்க தான் வாழணுமா? உங்க குடும்பம். இன்னைக்கு கவர்னரை பற்றி முதலமைச்சர் பேசி இருப்பது மிக மிக தவறான கருத்துக்களை பரப்புகிறார். அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டாருங்கிறதுனால இப்ப தவறான கருத்து. அவர் தினம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு என்ன போவீங்க? அவர் என்ன விஜய் எதிர்கட்சி தலைவர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசுறாருன்னு சொல்றாரு. பேசாத வாய மூட்டிட்டு இருப்பாங்க. எல்லா கவர்னரும் பேசுறாங்களே. இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்டை மாநிலத்து கவர்னராக இருந்த அரிஃப் முகமது கான் அதிகமா பேசினாரு. ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ் பேப்பருக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாங்களா ஆஸ் அ கவர்னர்? அது யார் கேட்கறது? ஸோ அதனால கவர்னரை வச்சுன்னு பாலிடிக்ஸ் பண்றாங்க, சமஸ்கிருதத்தை வச்சுன்னு பாலிடிக்ஸ் பண்றாங்க. எப்படி வி நாராயணசுவாமியை கிரண்பேடி கவர்னர் விரட்டி விரட்டி அடிச்சாங்களோ, பாண்டிச்சேரியில சர்க்கார் கவுந்ததோ நாராயணசுவாமியுடைய சர்க்கார் போன்ற 5 வருடங்களில், அது மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் கண்டிப்பாக உருவாகும். எழுதி வச்சுங்க நீங்க. நரேந்திர மோடி, அமித்ஷா, என்எஸ்ஏ தோவலுடைய முழு பக்க பலத்துடன் இருக்கிறார் ஆளுநர் RN ரவி. நீங்க சொன்னீங்க சார், ஆக்சுவலா அந்த கொடி ஏத்துனாங்க, அந்த காவி கொடி ஏத்துனது அப்படின்ட்டு. அயோத்தியில அப்புறம் எதுக்கு சார் 2024 பாஜக தோல்வி அடைஞ்சது? அத்தனை விஷயங்கள் அயோத்திக்கு பண்ணியுமே. நல்ல கேள்வி, அதுக்கு உண்மையான கேள்வி. அப்படி இருக்கும்போது அந்த ஆள் ஏன் வரல? அப்போ இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட துர்கா பிரசாத் என்பவர் ஏன் இந்த பங்கன்ல கலந்துக்கல? அவருக்கு அழைப்பு விட்டா லோக்கல் MP. ஆனா ஏன் தோத்து போனாங்கிறத நான் சொல்றேன். பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை. இரண்டாவதாக பாஜகவில் கண்டிப்பாக அயோத்தியாவை பெரிதுபடுத்துகிறேன் என்று சொல்லி பல வீடுகளையும் பல இடங்களையும் இடித்து தள்ளினார்கள். அதுல முஸ்லீம் ஹிந்து காம்பினேஷன் வெட்டுவது. அதான் 37 இடத்துல அகிலேஷ் யாதவ் வின் பண்ண முடிஞ்சது. இப்பயே பண்ண முடியல அவரால. அதெல்லாம் இருக்குதுல்ல. இப்போ இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, வரக்கூடிய இடத்த பீகாருக்கும் தமிழ்நாட்டு, பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் எப்படி பாண்டிச்சேரி தமிழ்நாடு மாதிரி இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல இந்த பீகாரினுடைய வெற்றி கண்டிப்பாக அகிலேஷ் யாதவை பாதிக்கும். இப்போ அயோத்தியால பிஜேபி தோத்து போனதுக்கு காரணம் உட்கட்சி பிரச்சனை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. RSS வேலை செய்யவில்லை. அப்பொழுது 2024 அந்த காரணத்தை கொண்டு ஜெயித்தார்கள். இப்ப ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆக மொத்தம் அவருக்கு ஜெயித்ததுனால அவர் he is doing disservice. இப்போ அயோத்தியா வேட்டிகன் சிட்டி மாதிரி பண்ணணும்னு பாக்குறாங்க. அவ்வளவு பெருசா பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் வந்தாச்சு, ட்ரெயின்லாம் போட்டாச்சு, பெருசா கட்டி விட்டாங்க. டூரிசம் ஸ்பாட் ஆயிடுச்சு. பெரிய மாபெரும் சாதனை. இது பாஜகவினுடைய கொள்கையாக முடிந்தது. அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா கூட ராமர் மந்திர் கட்டுவதில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே போட்டிருந்தாங்க. அத்வானி கிட்ட சொன்னது அதுதான். ஆக மொத்தம்
பாஜக தன்னுடைய கொள்கையாகத்தான் செய்து கொண்டாலே தவிர, இது இந்திய அரசாங்கத்தில் பாஜக இருப்பதனால் அதுக்கு வெற்றி விழா கொண்டாடினார்கள். அகிலேஷ் யாதவும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய எம்பியும் யார் வெற்றி பெற்றாரோ அவர் ஜெயிக்க முடியாத அவர் தோற்கடித்தாலும் பாஜகவை அவர் வெற்றி பெற்றவர் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் கலந்து கொள்ளல? சிறுபான்மையை குஷிப்படுத்துறதுக்கு தானே. அந்த அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லையோ. அடுத்த வாட்டி அவர் ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். கிடையாது, கஷ்டம். ஓகே ஓகே சார். இப்போ பீகார் எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன்ல பாஜகவினர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் ஒரு 2500 பேர் வரப்போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். 50 எம்பிக்களை கொண்ட மாபெரும் ஒரு ஒரு பார்வை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதை செயல் திட்டத்தில் காண்பிப்பார். கண்டிப்பாக காண்பிப்பார். காமிக்காக இருக்க மாட்டார். அது பெரிய திட்டம்லாம் போடுவாங்க. மோடி அடுத்த போன ட்ரிப் வரும்போதே வந்து பீகார் எலெக்ஷனோட வேவ் வந்து தமிழ்நாட்டிலையும் தெரியுது போல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு சார். ஸோ மறுபடியும் இப்போ தமிழ்நாடு வந்தாருன்னா வேற விஷயமா நடக்குமா சார் ஏதாவது? பீகாரை பற்றி கண்டிப்பாக சொன்ன உடனே நரேந்திர மோடி அவர்கள் அந்த கம்சானுட்டு அந்த தவறை சுத்தி நாங்க பாருங்க அந்த கூட்டத்தை கோயம்புத்தூர்ல அதை பார்த்துதான் அவருக்கு ஆசை வந்து சொல்றதுக்கு. கண்டிப்பாக பீகாருடைய தேர்தல் தமிழகத்தில், அதனாலதான் நாங்க திமுக பயப்படுதுங்க. அது பயப்படுறது காரணம் செங்கோட்டையன் வா 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 நீ யாராவது அண்ணா அறிவாலயம் பக்கம் நீங்க போவாதீங்க அந்த பக்கமா. தயவு செய்து விக்ரமோ இல்ல உங்க கோபிநாத் கிட்ட சொல்லி வைங்க. அந்த பக்கம் கோபிநாத் வா 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 விக்ரம் வா 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 திமுக சேர்ந்து சேகர் பாபு கூட்டு உள்ள கூண்டு போடுவாரு. ஆக மொத்தம் திமுக எல்லாரையும் அரவணைக்கணும் பாக்குது. ஆனா அவங்களே ஒரு தோல்வி மழையத்தில் இருக்கிறார்கள். பொதுமக்களிடம் திமுக விலகி விட்டதுங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக தொலைக்காட்சிகள் மூலமாக தெரியவில்லை என்றாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்திற்கும் விஜயோட சுற்றுப்பயணத்திற்கும் வரக்கூடிய கும்பல்களை பார்த்தீங்கன்னா, கிரௌடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சியை தரும் திமுகவிற்கு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கிற மாதிரிலாம் அரசியல் இருந்தாங்க. டிஎம்கே அரசியல் இருந்திருக்குங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. 50 வருஷமா நல்லா பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பொதுமக்களிடையே திமுகவுக்கு மீது வெறுப்பு வந்து விட்டது. கொள்ளை, கொலை, பாலியல் காரணம், போதைப் பொருட்கள் மற்றும் உங்களுக்கு சாராயம், இதெல்லாம் தான் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் சார். அதே மாதிரி இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க, இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டில் திமுக தான் வந்து எல்லா பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சார். எஸ்ஐஆர் அகேன்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அடுத்து மெட்ரோ திட்டத்தை மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வரலன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அடுத்து நெல் கொள்முதல வந்து 22% ஈரப்பதம் கொண்டு வரணுன்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. திமுக தானே சார் இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. மற்றவங்க யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி தெரியலையே சார். திமுக ப்ரொடெஸ்ட் பண்ண கூட யாருடைய நன்மைக்காக செய்கிறார்கள்? குடும்ப நன்மைக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களை மீது இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் மு.க. ஸ்டாலின் சொல்லுவதையெல்லாம் ஏன் நாடாளுமன்றத்தில் 39 எம்பிக்கள் எதிரொலிக்க மாட்டேன்கிறார்கள்? நாடாளுமன்றத்தை ஏன் முடக்குகிறார்கள்? பிரதி தினம் வருஷத்துல 365 நாள் இருக்குங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் சென்ற வருடம் எழுதிய கடிதங்கள் 300. அந்த சண்டேஸ்ல வந்து எழுதுறதில்லை, மீதி எல்லா டேஸ்லயும் எழுதிட்டு இருக்காரு அவரு. ஆக மொத்தம் அவர் எழுதக்கூடிய கடிதங்கள், அவர் பேசக்கூடிய விடைகளை எல்லாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தமிழக நலனுக்காக நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்களே தவிர வேட்டுச்சோரி ஓட்டுச்சோரி என்றெல்லாம் சொல்லி ஏன் அந்த 39 எம்பிக்கள் தமிழகத்திற்கு நன்மை செய்ய மறுக்கிறார்கள்? அதை பாராளுமன்றத்தை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நரேந்திர மோடி எதிர்க்க டெலிகேஷன் ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அதுக்கு தான் சொல்றாரு நரேந்திர மோடி. ஓப்பனா வேலூர்ல வந்திருந்த போது ஓப்பனா சொன்னாரு, அவங்க எல்லாம் கையேந்தி எப்ப பார்த்தாலும் ரோத்தே ரேத்தாக அப்படின்னாரு, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காங்கன்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதுல இருந்து வாய் மூடிட்டார் ஸ்டாலின். திருப்பி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்புறம் 5 எப்ப பார்த்தாலும் ஒரு கடிதம் எழுதுறதோட சரி, மீதி மந்திரிகள்லாம் எங்க வச்சுக்க அந்த கடிதம் எழுத மாட்டேங்கிறாங்க. இப்ப விவசாய அமைச்சர், மத்திய விவசாய அமைச்சர் கடிதம் எழுதுறது நல்லா இருக்கும். ஸ்டாலின் எதுக்கு எழுதுறது பிரைம் மினிஸ்டருக்கு? மீதி எம்எல்ஏ மந்திரிகளும் எல்லாம் ஒரு இதுவுங்களா, டம்மிஸா? ஸோ ஆக மொத்தம் திமுக என்பது எதிரலை அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் என்பதுதான் டெல்லியில் நிலவக்கூடிய கருத்து. எது இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ராகுல் காந்தி அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார். செல்வ பெருந்தகை வந்து அறிக்கை விட்டு திமுக தான் இருக்கிறேன் என்று சொன்னாலும்
மாணிக் தாக்கூரும் நம்ம ஜோதிமணியும் இந்த எம்பிக்கள்லாம் தே டோன்ட் வாண்ட் டு கோ வித் டிஎம்கே. அது கண்டிப்பாக தெரிகிறது. டிசம்பர் ஜனவரியில பாருங்க, திமுகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்வினைகளை தயவு செய்து பாருங்க, எப்படி இருக்க போகுது பாருங்க. ஓகே சார். சார் கடைசி ஒரு கொஸ்டின் சார். இந்த பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே லல்லு பிரசாத் யாதவ் ஃபேமிலிக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை வந்ததா பார்க்க முடியுது சார். என்ன சார் நடந்தது? என்னதான் ஆச்சாங்க? அங்க தேஜஸ்வி யாதவ் என்பவர் கையில ஒரு 40-50,000 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. ஹெவி அமௌண்ட். அந்த 9 டாட்டர்ஸ் அவருக்கு, 9 பிள்ளைகள். யாருக்கு? லாலு பிரசாத் யாதவுக்கு 2 மகன்கள், 7 பெண்கள். அந்த பெண்களிடையே சண்டை வந்தது. ரோகிணி ஆச்சாரியா என்ற மூத்த மகள் சிங்கப்பூரில் டாக்டராக இருந்தவர். சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். சிங்கப்பூரில் இருக்காங்க. அந்த அம்மா தன்னுடைய கிட்னியை லாலு பிரசாத் யாதவ் கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு உடல் நோய் வாய்ப்பட்டது. அதனால நீ தவறான கிட்னி கொடுத்துட்டேன்னு தேஜஸ்வி யாதவ் திட்டுறாரு. அது ஒண்ணு. இந்த தோத்து போயிட்டு உடனேமே அவங்க எல்லாம் எல்லாருமே தேஜஸ்வி யாதவ் மேல கோபமா இருக்காங்க. இவர் தான் கழட்டி விட்டாருன்னுட்டு. இந்த பின்னணியில் அது ஒரு குடும்ப சண்டை. நரேந்திர மோடி அவர்கள் ஏன் குடும்ப சண்டை என்று சொல்லி 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 ஜங்குல்ராஜ் 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 என்று 3 மாதம் சொல்லி 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 பொதுமக்களுடைய எண்ணத்தை மாற்றிவிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஆட்சி மாதிரி பீகாரிலும் ஒரு குடும்ப ஆட்சி இருந்தது 20-10 வருடங்களுக்கு முன்னதாக. அதையெல்லாம் இன்னும் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக செய்ததனால்தான் லாலு பிரசாத் யாதவுக்கு குழந்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய சண்டை. லாலு பிரசாத்துக்கு 80 வயதாகிவிட்டது, 78-80 வயதாகிவிட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய சுயநலம் இல்லை அவருக்கு. அதனால்தான் ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளில் சண்டை. அந்த சண்டை பணத்துக்காக இருக்கக்கூடிய சண்டை என்று தான் பீகாரில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், பல கருத்து நிபுணர்கள், பல அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள். பீகாரில் கண்டிப்பாக லாலு பிரசாத் யாதவனுடைய அரசியல் இனி மங்கிவிடும், அஸ்தமனமாகிவிடும். அதே மாதிரியான நிலைமை தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தில் வந்துவிடும். தமிழகத்தில் யார் அந்த ரோகிணி ஆச்சாரியா என்று இன்னும் தெரியவில்லை. ஒரு ரோகிணி ஆச்சாரியா தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஓகே சார். 2026 எலெக்ஷன்ல சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா நல்லா இருந்தா சார். சார் உங்க பொன்னான நேரத்திலேயே பிரதமர் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார்.